والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعن معدان ابن طلحة أن أبا درداء حدثه أن رسول الله صلى الله عليه وسلم قاء فأفطر. قال فلقيت ثوبان في مسجد دمشق فقلت إن أبا الدرداء حدثني أن رسول الله صلى الله عليه وسلم قاء فأفطر. قال صدق وأنا سببت له وضوءه. رواه أبو داود الترمذي والدارمي. மஅதான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒருவர் அறிவிக்கின்றார், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு கூறியதாக, அதாவது அல்லாஹுடைய தூதர் நோன்பு நோற்றிருந்த பொழுது வாந்தி எடுத்தார்கள், பின்னர் நோன்பை விட்டுவிட்டார்கள். மஅதான் இப்னு தல்ஹா சொல்கிறார்கள், நான் சிரியாவின் தலைநகராகிய டமஸ்கஸ் பள்ளிவாசலிலே சௌபான் என்பவரை சந்தித்தேன். சௌபான் என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலை கொடுத்து வாங்கி ஒரு அடிமை, அவர்களை அல்லாஹ்வின் தூதர் பின்னர் விடுதலை செய்தார்கள். எனவே சௌபான் என்பவரை டமஸ்கஸ் நகர பள்ளிவாசலிலே சந்தித்து அபூ தர்தா என்னிடம் இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹுவின் தூதர் நோன்பு நோற்றிருந்த நிலையில் வாந்தி எடுத்துவிட்டு நோன்பை விட்டுவிட்டார்கள். அப்பொழுது அந்த சௌபான் என்பவர் கூறினார், அபூ தர்தா உங்களிடம் சொன்ன அந்த விஷயம் உண்மையானது, அவர் உண்மையை உரைத்துள்ளார். அல்லாஹுவின் தூதர் வாந்தி எடுத்ததன் பின்னால் அவர்களுக்காக நான் உது செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட தண்ணீரை அவர்களுக்கு நான் வார்த்து கொடுத்தேன், ஊற்றி கொடுத்தேன். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் திர்மிதி தாரமியிலே பதிவாகியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சென்ற வாரம் படித்திருக்கின்றோம், நோன்பு நோற்ற நிலையில் ஒருவர் வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று, ஒருவருக்கு அவர் வேண்டுமென்று இல்லாமல் அவருடைய சக்தியை மீறி நோன்பு வாந்தி வந்தால் அவர் அதற்காக அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று படித்திருக்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹுடைய தூதர் வாந்தி எடுத்துவிட்டு நோன்பை விட்டு விட்டார்கள். உண்மையில் இந்த நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோற்ற நோன்பு தத்தவான சுன்னத்தான நோன்பு என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். ஏதோ ஒரு நியாயமான காரணத்திற்காக அல்லது அல்லாஹுவின் தூதருக்கு ஏற்பட்ட ஒரு பலவீனத்தின் காரணமாக அவர்கள் வாந்தி எடுத்து விட்டு அந்த நோன்பையே விட்டு விட்டார்கள். அந்த நோன்பு சுன்னத்தான நோன்பு என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த விடயத்தை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பையே விட்டு விட்டார்கள் என்ற விடயத்தை எனக்கு ஒரு தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகவலை சொன்னவர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. எனவே இதை உறுதிப்படுத்த நான் மற்றுமொரு சஹாபியை பள்ளிவாசலிலே சந்திக்கின்றேன்.
சந்தித்து இது சம்பந்தமாக நான் கேட்டேன், அபூ தர்தா இப்படி எனக்கு சொன்னாரே என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னார், உண்மைதான், அவர் சொன்னது உண்மைதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விட்ட பொழுது வாந்தி எடுத்து விட்டு அவர்களுக்கு தண்ணீரை ஊற்றி கொடுத்தவனே நான் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமையாக இருந்து பின்னர் விடுதலையானவர் குறிப்பிடுகிறார். உண்மையிலே இந்த ஹதீஸை வைத்து சில அறிஞர்கள், உதாரணமாக இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மத், இமாம் இஸ்ஹாக் இப்னுல் முபாரக், சௌரி போன்றவர்கள் வாந்தி என்பது உலூவை முறிக்கும் என்ற கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலூ செய்வதற்காக எடுத்து வரப்பட்ட தண்ணீரை நான் ஊற்றி கொடுத்தேன் என்று வருவதிலிருந்து அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் உலூ செய்திருக்கிறார்கள், வாந்தி எடுத்தவுடன் உலூ முறிந்துவிடும் என்று சில அறிஞர்கள் கருத்து தெரிவித்தார்கள். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த தண்ணீரை இந்த சஹாபி ஊற்றி கொடுத்தது உலூ செய்வதற்காக அல்ல, அந்த வாயை முகத்தை கழுவிக்கொள்வதற்காக. உலூ என்பது கட்டாயம் அல்ல, அது முஸ்தஹப், வரவேற்கத்தக்க ஒன்று. வாந்தி எடுத்ததன் பின்னால் முகம் வாயை கழுவி உலூ செய்து கொள்வது கட்டாயம் அல்ல, அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ரெண்டு நேர்முரணான கருத்துக்களை நாங்கள் இங்கே பார்த்தோம். ரெண்டாவது சொன்ன கருத்துத்தான் மிக மேலானது. வாந்தி எடுத்த ஒருவர் கட்டாயம் உலூ செய்துதான் ஆக வேண்டும் என்பதல்ல, அவர் வாயை முகத்தை கழுவிக்கொள்வது உலூ செய்ய வேண்டியிருந்தால் அது வரவேற்கத்தக்க ஒன்று. கட்டாயம் உலூ செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். وعن عامر بن ربيعة قال رأيت النبي صلى الله عليه وسلم ما لا أحصي يتسوق وهو صائم رواه الترمذي وأبو داود. ஆமிர் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், என்னால் எண்ணி கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹுவின் தூதர் நோன்பு நோற்ற நிலையில் பல் துலக்கியதை நான் பார்த்துள்ளேன். நோன்பு நோற்ற நிலையில் மிஸ்வாக்கு செய்ததை பார்த்திருக்கிறேன். என்னால் எண்ணி பார்க்க முடியாது, எத்தனை முறை மிஸ்வாக் செய்தார்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பல் துலக்கியதை நான் பார்த்துள்ளேன் என்று இந்த சஹாபி அறிவிக்கின்றார்கள். உண்மையிலே இந்த நோன்பு நோற்றிருக்கின்ற ஒருவர் பல் துலக்கலாமா என்ற விடயம் சம்பந்தமாக, அது நோன்பை பாதிக்குமா பாதிக்காதா என்ற விடயத்தை தான் இந்த ஹதீஸின் ஊடாக இமாம் அவர்கள் விளங்கப்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த உதாரணமாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இவ்வாறு மிஸ்வாக் செய்வது ஒரு மக்ரூஹான விரும்பத்தகாத விடயம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் அவ்வாறு செய்கின்ற பொழுது இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகின்ற பயன்பாடு இல்லாமல் போயிடும். அது என்ன ஹதீஸ் என்றால், நாம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிம், நோன்பாளியின் வாயிலிருந்து வருகின்ற வாடை அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கது என்ற ஹதீஸை சிலர் ஆதாரமாக காட்டி பல் துலக்குகின்ற பொழுது அந்த இபாதத்தினுடைய அடையாளமாகிய அந்த வாசம் இல்லாமல் போய்விடும். எனவே இந்த உலு, அதாவது மிஸ்வாக் செய்வது என்பது மக்ரூஹான விடயம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கருத்து அவ்வளவு பலமான ஒரு கருத்தல்ல. ஏனென்றால் ஹதீஸ் வந்திருக்கிறது, ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் என்னால் எண்ணிக்கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு
பல் துலக்கினார்கள். அதை நான் பார்த்துள்ளேன். உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸையும் சொல்லிவிட்டு அதற்கு நேர்முரணாக நடந்திருக்க மாட்டார். இந்த ஹதீஸை நன்றாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு அதாவது ஒரு நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் தான் நறுமணமிக்கிறது, மனிதர்களிடத்திலே இல்லை. ஹதீஸ்ல எப்படி வந்திருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் அது நறுமணமிக்க, கஸ்தூரியை விட நறுமணமிக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் தான் அது நறுமணமிக்கிறது. அவ்வாறு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது நோன்பின் என்ற இபாதத்தினுடைய ஒரு விலை. நோன்பு நோற்றால் பசியோடும் தாகத்தோடு இருக்கின்ற பொழுது குடல் வெறுமையாக, உணவு இல்லாமல் குடல் வெறுமையாகின்ற பொழுது இயல்பாக ஒரு வாசம் வரும். எனவே அந்த வாசம் என்பது அது இருந்து கொண்டே இருக்கும். பல் துலக்கினாலும் சரி, துலக்காவிட்டாலும் சரி. பல்லிலே உள்ள வெளிப்படையான சில அடையாளங்கள் பல் துலக்குவதன் மூலம் போகலாம். ஒரு ஒரு மரமரப்பான அல்லது ஒரு மஞ்சள் பிடித்திருக்கின்ற விஷயம் பல் துலக்கு போகலாமே ஒழிய, அது அந்த வாடை என்பது குடலில் இருந்து வருகின்ற வாடை. உணவின்றி அந்த குடல் வெறுமையாகின்ற போது அந்த வாசம் வரும். எனவே பல் துலக்குவதன் மூலம் அந்த அடையாளம் நீங்கி போவதில்லை, பல் துலக்க முடியும் என்ற கருத்தை தான் அறிஞர்கள் சொல்கின்றார்கள். என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணி கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கள் பல் துலக்கியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் தபரானி ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு கனம் என்பவர் சொல்றார், நான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இடத்திலே இவ்வாறு கேட்டேன், நான் நோன்பு நோற்ற நிலையில் பல் துலக்கலாமா? அதுக்கு அந்த சஹாபி முஆத் இப்னு ஜபல் சொல்கிறார்கள், ஆம், நான் எந்த பொழுதில், பகல் நேரத்தில் எந்த நேரத்தில் பல் துலக்க வேண்டும்? அதாவது சூரியன் உச்சியிலிருந்து சாய்வதற்கு முன்னாலா, பின்னாலா, காலையில் மாலையிலான்னு கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொல்கிறார்கள், ஐயுன் நகாரி ஷி'த கதுவத்தன் வாஷியா, உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் காலையிலோ மாலையிலோ மிஸ்வாக் செஞ்சு கொள்ளலாம். அப்பொழுது நான் சொன்னேன், மனிதர்கள் மாலையிலே, அதாவது சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததன் பின்னால், லுஹருக்கு பின்னால், அசருக்கு பின்னால் எல்லாம் பல் துலக்குவதை விரும்பத்தகாது என்று சொல்கிறார்களே என்று நான் கேட்டேன். அதற்கு ஏனென்றால் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள் மக்கள், அதாவது அந்த வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட நறுமணமானது, பல் துலக்கினால் அந்த வாடை போய்விடும். அப்பொழுது சஹாபி சொன்ன பதில் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னாங்க. இது என்ன அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க? அல்லாஹு தஆலாவுடைய தூதர் மிஸ்வாக் செய்யுமாறு கட்டளையிட்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாதா இந்த பல் துலக்கினால் இபாதத்தின் அடையாளம் நீங்கி சென்று விடுமே என்று, நீங்கி சென்று விடும் அல்லது நீங்கி செல்லாமல் இருக்கும் என்று அவங்களுக்கு தெரியாதா? அவங்க தானே பல் துலக்க சொல்லிக்கிறாங்க, பல் துலக்கி காட்டிக்கிறாங்க நோன்பு பிடிச்சிட்டு. இது என்ன அப்படி மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அந்த வாடை பல் துலக்கினாலும் துலக்காவிட்டாலும் இருக்கத்தான் செய்யும் என்ற கருத்தை அவர்கள் சொன்னார். எனவே உண்மையிலே நாங்கள் இதையும் பார்க்கிறோம், இஸ்லாம் சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த மார்க்கம். ஒரு இபாதத்தின் ஊடாக ஒரு மனிதனினுடைய வாய் சுத்தம் பேணப்படும். மிக முக்கியமாக அதை கவனத்தில் கொள்ளும். ஒரு மனிதனுடைய துர்வாடை அடுத்த மனிதனுக்கு அசௌகரியத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. நோன்பு நோற்றிருக்கிறேன் என்பது ஒரு விஷயம். ஆனால் அந்த நோன்பு நோற்று பசியோடும் தாகத்தோடும் பல மணித்தியாலங்கள் இருக்கின்ற பொழுது, உணவு இன்றி குடல் வெறுமையாக இருக்கின்ற பொழுது, அந்த வாடை வீசுகின்ற பொழுது அது அடுத்தவர்களுக்கு இடையூறாக அமையக்கூடாது.
எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முன்மாதிரியை காட்டியிருக்கிறார்கள். அவர்களே நோன்பு நோற்றுக்கொண்டு பல முறை மிஸ்வாக் செய்து காட்டியிருக்கிறார்கள். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மிஸ்வாக் செய்ய முடியும். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் பல் துலக்குவது பற்றி சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்டா, லௌலா அன் அசுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக் இன்த குல்லி ஸலாத். எனது உம்மத்துக்கு கஷ்டமாக அமையாமல் இருக்கும் என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்வதை நான் கட்டளையிட்டிருப்பேன். அதை ஒரு பரலான கட்டத்தில் கொண்டு வந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு வக்துக்கும் பல் துலக்குவது என்பது மக்களுக்கு ஃபர்லாக்கினால், அது வாஜிபாக்கினால் அது கஷ்டமாக போயிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாக இருந்தாங்க. அவட காலத்தில் வஹி இறங்கி கொண்டிருக்கிற காலத்தில் கேள்வி கேட்பதை கூட ரசூல்லா விரும்பை. சஹாபாக்கள் கேள்வி கேட்டு அதுக்கு அல்லாஹு தஆலா வஹியை இறக்கிட்டா வாஜிபா போகும் அவங்களுக்கு கஷ்டமா. ஒரு மனிதர் இப்படி தான் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ரசூல்லா சொல்றாங்க, மனிதர்களே அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டான் என்று சொன்னாங்க. ஒரு சஹாபி ஒவ்வொரு வருடமுமாண்டு கேட்டார், ஹஜ்ஜு கடமை ஃபர்லு தொழுக போல ஃபர்லாக்கிட்டான், அப்போ ஒவ்வொரு வருடமும் ஃபர்லான்னு கேட்டார். ரசூல்லா அமைதியா இருந்தாங்க. இருந்துட்டு அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, நான் ஆம் என்று சொன்னால், நான் ஆம் என்று நான் சொல்லி இருப்பேனே, ஆனால் அது உங்களுக்கு வாஜிபாகிவிடும். ஒவ்வொரு வருஷமும் எல்லாருக்கும் கட்டாயம் ஒரு வருஷம் போயாக வேண்டி வரும். சொன்னாங்க, நான் என்னத்தை சொல்றேனோ ஏவுறேனோ அதை செய்யுங்க, முடியுமானவரை செய்யுங்க. நான் எதை தடுக்கின்றேனோ முழுமையா தவிர்த்துக்கணும். அதுல முடியுமானவர்னு சர்த்த போட. நான் ஏவுனதை செய்யறது உங்களுக்கு கஷ்டம், எல்லாத்தையும் செய்யறதுல முடியுமானவரை செய்யுங்க. நான் எதை தடுத்தேனோ அதை பூரணமா தவிர்த்து கொள்ளுங்க, அதுல முடியுமானவர்னு சொல்லுங்க. ஏன்னா அது ஹராம், ஹராத்தை முழுமையா தவிர்த்து கொள்ளுங்க. எனவே இப்படி நீங்க கேட்கக்கூடாது. இதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு காலத்தில் தராவிக 3 நாள் தொடர்ந்து ஜமாத்தை தொழுதாங்க. 4வது நாள் வரையில் வீட்டை விட்டு வெளியே வரையில் சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்து போயிட்டாங்க. ஏண்டா இந்த போகிற போக்கில் மக்கள் ஆர்வப்படுறாங்க, அல்லாஹ் தராவிக வாஜிபாக்கிறோன்னு பயந்தாங்க. ஆகவே அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இந்த மிஸ்வாக்குடைய விஷயத்தில் மக்களை அனுசரித்து மக்களோட நலனை பேணி நடந்து, ஆனால் பல் துலக்க ஒரு சிறப்பு நிறைய சொல்லுகிறான். இப்படி சொன்னாங்க, சிவாக்கு மத்ஹரத்துல் ஃபம் மர்தாத்துல் ரப். பல் துலக்குதல் வாயை சுத்தமாக்கக்கூடியது, ரப்பை திருப்திப்படுத்தக்கூடியது. ஆகவே இன்றைக்கு ஆக குறைஞ்சது 2 முறை டாக்டர் சொல்வார் பல் துலக்குங்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் 5 முறை பல் துலக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க, அதை வாஜிபாக்கி. ஆக நோன்புலையும் நாங்கள் அந்த சுத்தத்தை பேணிக் கொள்ளணும். அது மற்றவங்களுக்கு இடையூறா அமையக்கூடாது. நோன்பு காலத்திலும் நோன்பு அல்லாத காலங்களிலும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை தான் நாங்கள் இதில் படித்து கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, கடைசியாக நாங்கள் ஒரு ஹதீஸை பார்த்து இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். وعن أنس رضي الله عنه قال جاء رجل إلى النبي صلى الله عليه وسلم اشتكيت عيني أفأكتحل وأنا صائم قال نعم رواه الترمذي وقال ليس إسناده بالقوي وأبو عائكة الراوي يضعف. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றார், இந்த கண்ணில் ஒரு வருத்தம் இருக்குது, வலி இருக்குது, நான் நோன்பு நோற்ற நிலையில இருக்கிறேன், இப்போ அதற்கு நான் சுருமா இடலாமா, கண்ணுக்கு சுருமா இட்டால் அந்த வலி குறையும் என்று கேட்குறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இமாம் திர்மிதியினுடைய கருத்துப்படி இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசை பலமானதாக இல்லை. இந்த
அறிவிப்பாளர் வரிசையிலே அபு ஆத்திகா என்ற ஒரு மனிதர் இடம்பெறுகிறார் என்று சொல்றாங்க. இருந்தாலும் சுர்மா இடுவது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. எதுவுமே நோன்பை முடிக்கிற காரியம் எப்படின்னா, வளமையாக நாங்கள் சாப்பாட்டை உண்கின்ற பொழுது அல்லது பானங்கள் தண்ணீரை குடிக்கின்ற பொழுது இயற்கையாக எல்லாம் அமைச்சு வச்சுக்கிற ஒரு வழி ஒன்று இருக்கு. வாயில் போட்டு அப்படி குரல் வலையால் அது அப்படியே போகும். இந்த அமைப்பில் ஒன்று போய் அது உடலுக்குள்ள இறங்கினா தான் நோம்பு முறிக்கிறது. மற்றபடி அது நோம்பு முறிகிற இல்லை. அப்படி ஒன்று நடக்குமே என்றால் நோம்பு முறிஞ்சாகும். அது ஒரு இயல்பான இயற்கையான வழி இருக்குது. அந்த வழியின் ஊடாகத்தான் போகும். அப்படி போனால் எனவே தான் நாங்கள் சொட்டு மருந்து இடுகின்ற பொழுது கூட மிக கவனமாக இருக்க வேண்டும். அது காதில் ஊற்றுறது மூக்கில் ஊற்றுற விஷயத்தில் மிக பேணுதலாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சு கொண்டு மூக்குக்கு தண்ணீர் செலுத்துறது, நாசிக்கு தண்ணீர் இஸ்திஸ்கா, அதை கூட மிச்சம் பேணுதலாக செஞ்சு கொள்ளுங்க. மற்ற காலங்களில் வாய்க்கு பிடிக்கிறது, உழுவின் பொழுது மூக்குக்கு தண்ணி செலுத்துறதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக செஞ்சு கொள்ளுவீங்க. ஆனால் நோன்பு காலங்களில் அது பரலான நோன்போ அல்லது சுண்ணத்தான நோன்போ அப்படி செய்கிற நேரம் கவனமாக இருக்கணும். அது தண்ணீர் வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய நிலைமை இருக்குது. எனவே இதே கருத்தில் கொண்டு நாங்கள் நடந்து கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு சிறிய ஹதீஸையும் பார்த்து நாங்கள் நிறைவு செய்வோம். وعن بعض أصحاب النبي صلى الله عليه وسلم قال لقد رأيت النبي صلى الله عليه وسلم بالعرج يصب على رأسه الماء وهو صائم من العطش أو من الحر. رواه مالك وأبو داود. சில சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், அது பேர் இங்கு குறிப்பிடப்படவில்லை. அல்லாஹுடைய தூதர் அரஜ் என்ற இடத்தில் இருந்த பொழுது, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே உள்ள ஒரு இடம், மதீனாவுக்கு நெருக்கமாக இருக்குது. அந்த இடத்தில் இருந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் நோன்பு நோட்டிருந்தாங்க. அவங்க தாகத்தின் காரணமாக அல்லது கடுமையான உஷ்ணத்தின் காரணமாக தண்ணீரை தலையில் ஊற்றி கொண்டார்கள். கடுமையான உஷ்ணம் இருந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை தலையில் ஊற்றி கொண்டாங்க. எனவே இந்த செயல் கூடும் என்ற விஷயத்தை நாங்கள் இந்த ஹதீஸ்லேருந்து படிக்கிறோம். அது நோன்பை பாதிக்கிற விஷயம். தலையில் தண்ணீரை அள்ளி ஊற்றுறது சூட்டின் காரணமாக. இப்படி ஒரு ஹதீஸ் சஹீல் புகாரிலும் பதிவாக இருக்குது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வருவாங்க. மக்கள் எல்லாம் பரபரப்பாக ஆரவாரமாக உள்ளுக்கு போயிட்டு நிற்கிறத பார்த்துட்டு, அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவையும் பார்ப்பாங்க. அவங்களும் தொழுகையில் நிற்பாங்க. இவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது, என்ன ஆட்கள் எல்லாம் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி. பிறகு இவங்க அஸ்மாரில் என்ன கேட்பாங்க, ஏதாவது கிரகணம் நடந்திருக்குதா? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தொழுகையில் நின்று கொண்டு சைக்கினை மூலம் சொல்லுவாங்க, வானத்தில் அப்படி ஒரு அத்தாட்சி நடந்துக்குது, எனவே தான் மக்கள் எல்லாம் தொழுவுறாங்க, ரசூல்லா தொழுவிக்கிறாங்க. அப்போ இவங்களும் சேர்ந்து தொழுவாங்க. சேர்ந்து தொழுகிற நேரம் கட்டுமையான உங்களுக்கு ஒரு தலை சுத்துன்னு வரும். அஸ்மா ரலியல்லாஹு தொழுது கொண்டிருக்கிற நிலையிலேயே தங்களோட தலையில தண்ணி அள்ளி ஊற்றி கொள்வாங்க. அப்போ அது உஷ்ணத்தின் காரணமாக அவங்க தண்ணியை ஊற்றி கொண்டேன் என்று சொல்கிற ஹதீஸ் சஹீல் புகாரிலும் இடம்பெற்றிருக்குது. ஆக நோன்பு காலத்தில் அப்படி நாங்கள் எங்களோட சூட்டை தணிச்சு கொள்வதற்கு சில நேரம் நாவு வறண்டு போகும், தொண்டை இறுகி போகும். அப்படியான நேரத்தில் சூட்டை தணிக்கிறதுக்கு தண்ணி அள்ளி ஊற்றி கொள்வது, மேலே கழுவி கொள்வது, குளிக்கிறதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயம் அல்லங்கிறத இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா தொடர்ந்து வருகின்ற வாரங்களில் இன்னும் பல ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை படிப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.